காலையிலே இப்படி ஆகும்னு யாருக்கு கண்டா? ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 9 ஆஃப் 30 டேஸ் இன் 500 ஃபாலோவர்ஸ் சேலஞ்சில் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரீபப்ளிக் டேன்னு கொஞ்சம் பொறுமையாக எந்திரிக்கலான்னு ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சேங்க. காலையிலே பார்த்தா பிரேக் கட் ஆயிடுச்சு, வண்டி எடுக்க முடியாமல். அப்புறம் இதுதான் பரவாயில்லன்னு பார்த்தா காலையிலேயே மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் மழையிலையும் போக முடியாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் 7 மணி ஆயிடுச்சு பேப்பர் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு. அப்புறம் அப்படி இப்படின்ட்டு எப்படியோ போயிட்டேன் நியூஸ் பேப்பர் பாயிண்ட்டுக்கு. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பேப்பர்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. 1-2 பேப்பரில் மழைக்கு பாதி நனைஞ்சிருச்சு. அப்புறம் எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்கான்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் செக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நியூஸ் பேப்பர்லாம் பையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம தான் லேட்டுன்னு பார்த்தா பேப்பர் வந்தது லேட்டு. அப்புறம் ஒரு வழியாக நியூஸ் பேப்பருக்குள்ளே சப்ளிமெண்டெல்லாம் வைக்கிறதுக்கு இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் வைக்க முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பேப்பர்லாம் பையில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக டீ குடிக்கலான்னு பார்த்தா டீயும் தட்டி விட்டேன். இன்னைக்கு என்னடா நாளே ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் டீ குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண ஒரு மணி நேரம் அங்கே. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவாஸ்கி வந்து ரிப்பேர் ஆகி போயிடுச்சுன்னா அப்போ இன்னொரு வண்டியில் தான் போடணும். அப்புறம் ஒரு 9 மணிக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் இன்னைக்கு நண்பர்கள் கொஞ்சம் குளூரில் நடுங்கிட்டு இருந்ததை பார்த்தேன். ரொம்ப பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்புறம் நானும் நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு 11 மணி ஆயிடுச்சு நியூஸ் பேப்பர்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு வழியாக போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு காலையிலே மார்னிங் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு மத்தியானத்துக்கு மேலே மேட்ச் இருந்துச்சு ஒரு 3 மணிக்கு. அப்புறம் கிரவுண்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டு அப்புறம் கிரவுண்டுக்கு போயிட்டு போனதுக்கு போய் டக் அவுட் ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட் பாலே போய். அது வேற ஒரு மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. அப்புறம் இந்த வீக் டேஸ்லாம் எப்படி ஓட்டுறதுன்னே தெரியல, அதுவே நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். திரும்ப எப்படா அடுத்த வீக்கெண்ட் வர எப்படா நம்ம அப்போ விளையாடுவோன்ட்டே தான் இருக்கு. அப்புறம் மேட்ச் முடிச்சுட்டு அப்புறம் கிரவுண்ட்ல இருந்து அப்புறம் அப்படியே கிளம்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு 7 மணி ஆயிடுச்சுங்க. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்படியே இந்த டேவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.